ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம டக்குன்னு எப்படி செய்யறது, ஈஸியாக சமைக்கிறதுனா நம்ம போடுறோம் வீடியோ. அதனால் இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்த்தோன்னா, கோதுமை இது வீட்லேயே அரைச்சது. இதில் 2 கப்பு கோதுமை எடுத்துருக்கேன். நான் கையில் சும்மா உப்பு அள்ளி போட்டிருக்கேன். உங்கள் ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து எனக்கு சொம்பு கணக்கு தான். இது வந்து டம்ளர் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வரும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குனால கட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. பாருங்கள், இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, பெரிய கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கல்லுப்பில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், கையில் அள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு. நான் கையில் சும்மா அள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, காரம் கம்மியாக வேணுன்ற ஒன்று தான் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இப்போ மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கோதுமாவை ஈஸியாக டக்குன்னு தோசை எப்படி ஊற்றுன்னு ஊற்றி காமிச்சிடுறேன். இப்போ நம்ம வீடியோ போடுறது எல்லாமே நம்ம வெயில் அடிக்குது இல்லையா, சீக்கிரமாக டக்குன்னு சமைக்கிற வீடியோ தான் போடுறோம். கரைச்சிட்டோம், நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, டக்குன்னு ஊறிடும். அவ்வளோதான், கரைச்சாச்சு. இது அவ்வளோ நல்லா அப்படி பேப்பர் மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. கோதுமை தோசை எவ்வளோ சூப்பராக நல்லா பேப்பர் மாதிரி வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த சட்னி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், அதில் கொட்டிட்டு வேண்டியதான். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போடுறீங்கன்னா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு சட்னியும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு சேர்ந்து சமைச்சது காட்டிட்டேன். கோதுமை தோசையும் ஒரு தேங்காய் சட்னியும் ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ போட்டிருக்க வீடியோ எல்லாமே ஈஸியாக சமைக்கிற வீடியோ தான். சீக்கிரமாக சமைச்சலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்காக எவ்வளோ குயிக்காக சமைக்கணுமோ குயிக்காக சமைச்சு காமிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.